வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் வயநாட்டில் மீண்டும் பயங்கர நிலச்சரிவு, 2 பேர் பலி, மீட்பு பணிகள் தீவிரம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. கேரளாவிடம் மக்கள் மத்தியில் மரண ஓலம். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்றிருந்த இடத்துல கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கேரளா வயநாடு மாவட்டத்தில் திங்கட்கிழமை இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் இடிபாடுகளுடன் சிக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் மண்ணுக்குள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற அச்சத்தில் மீட்பு பணிகள் முடங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மும்பை, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் ஒடிசா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கும் அனங்கோப்பில் மேம்பாடி சுரங்க பாதை திட்டம் பணி நடக்கும் கல்லாடி பகுதியில் மீனாட்சி பாலத்திற்கு அருகே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த சமயத்தில் அங்கு கட்டுமான தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே அவசர கால மீட்பு குழுவினர் வருவதற்கு முன்பே உள்ளூர் மக்கள் களத்தில் இறங்கி பலரையுமே மீட்டிருக்கிறாங்க. இடிபாடுகளுக்குள் இருந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. மண்ணுக்குள் வேறு யாராவது சிக்கியுள்ளார்களா என்பதை அறிய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறாங்க. தேசிய பேரிடர் மீட்பு படையும் விரைவில் இதில் இணைய உள்ளாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்த பகுதியில் 265 மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழை நிலச்சரிவு காரணம் தொழிலாளர்கள் ஏற்றிச் செல்லும் சில வாகனங்கள் இந்த விபத்தில் சேதமடைந்து போயிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் சில வீடுகளும் ஹோம்ஸ்டேக்கும் இருந்தாலும் ஆரம்பகட்ட ஆய்வில் வீடுகள் எந்த சேதமும் ஏற்படலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. கேரள விவசாயத்துறை அமைச்சர் டி சித்திக் மற்றும் மாவட்ட ஆட்சி ஆகியோர் மீட்பு பணிகளில் நேரில் பார்வையிட்டு வராங்க. வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து கேரள முதலமைச்சர் வி.டி. சுதீசன் அமைச்சர் டி சித்திக்குடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதன் பின்பு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வருவாய்த்துறை அமைச்சர் ஏபி அனில்குமார் மற்றும் வயநாடு தொகுதி அமைச்சரான டி சித்திக் ஆகியோர் உடனடியாக வயநாட்டுக்கு சென்று மீட்பு பணிகளை நேரடியாக கண்காணிக்க அறிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையே நிலச்சரிவு அதிகாரிகள் அலட்சியத்தால் ஏற்பட்ட மனிதனத்தால் உருவாக்கப்பட்ட நிலச்சரிவு என்று அமைச்சர் டி சித்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பகுதி நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கொங்கன் ரயில்வேக்கு மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக எச்சரித்து அவர் கூறினார். இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், இது இயற்கையான நிலச்சரிவு அல்ல, மனித தவறுகளால் நடந்தது. அதிகாரிகள் அப்பட்டமான அலட்சியம் இதற்கு காரணம். காயமடைந்த 6 பேரின் நிலைமை தற்போது சீராக உள்ளது. கல்லாடி பகுதியில் தேடுதல் பணி தொடரும். கொங்கன் ரயில்வேயிடம் முன்னெச்சரித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 2 ஆண்டுகளுக்கு முன்பு முண்டாய் நிலச்சரிவு 298 பேர் உயிர்களை இழந்தோம். அப்படி இருந்தபோது இவர்கள் இந்த அலட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து கொந்தளித்திருக்கிறாங்க. இதனால் கேரளா மாநிலம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருந்து வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.